நமக்கெல்லாம் தெரியும். இப்போல்லாம் அப்படி இருக்கா எனக்கு தெரியல. இந்த கல்யாண மண்டபத்தில் போனோம்னா டம்ளரில் எழுதியிருப்பாங்க, இந்த மண்டபத்தில் திருடியது அப்படிலாம் எழுதி வச்சுருக்க காலம் ஒரு காலம் உண்டு. இப்போ இருக்கான்னு எனக்கு தெரியலிங்க. ஏன் இப்போல்லாம் பேப்பர் கப்பு வந்துச்சு, அதனால் எல்லாம் வச்சுட்டு யூஸ் அண்ட் த்ரோவில் வீசி விட்டு போகிறோம். அன்றைக்கெலாம் சில்வர் டம்ளர் தான் வச்சுருப்பாங்க. நாம் பள்ளிக்கூடம் போகிற காலங்களில் கல்யாண மண்டபத்தில் போனோம்னா அந்த கல்யாண மண்டபத்து பேரை சுருக்கமாக போட்டு அதில் ஒரு வாசகம் எழுதியிருப்பான். ஏன் இவன் எங்கேயாவது வீட்டுக்கு போனான்னு பார்க்கும்போது இவன் திருடிட்டு வந்துட்டான் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த டம்ளரில் எழுதியிருப்பான், இது அங்கே திருடியதுன்னு எழுதியிருப்பான். அவர் அப்படிலாம் எழுதலைங்க. டம்ளர் வாங்கினான்னா திருநாவுக்கரசுன்னு தான் எழுதியிருப்பார். எந்த பொருளில் எழுதுவதாக இருந்தாலும் திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு. இப்போ உங்களுக்கு ஒரு நோட்டும் ஒரு பேனாவும் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? எடுத்தோன்னே எடுத்து பார்த்துட்டு என்ன பண்ணுவோம்? ஒன்று நம்ம பேரை எழுதுவோம், இல்லை நமக்கு பிடிச்சவங்க பேரை எழுதுவோம். ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் நடக்கும். நம்மளை விட நமக்கு யாரும் பிடிக்க போகுது, அதனால் முதல் நம்ம பேரை எழுதி பார்ப்போம். இல்லைன்னா நம்ம ஆள் ஒருத்தர் இருக்கிறாரியா, அவர் பேரை எழுதி பார்ப்போமே அப்படின்னு எழுதுவோமா இல்லையா? இது இயல்பு. நம்மலாம் அதெல்லாம் கடந்தானே வரோம். அதனால் நம்ம அங்கெல்லாம் இருக்கோம். இப்போ அவர்கிட்ட ஒரு பேனாவும் பேப்பரும் கொடுத்தீங்கன்னா திருநாவுக்கரசு அதான் எழுதுவார். ஏன்னா அவருடைய அறிவுக்குள்ளே வேறொன்றுமே இல்லை.